2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 3க்கு ஆப்போசிட்ல உள்ள நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. வாங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லிடுங்க கமெண்ட்ல. இந்த மாதிரி டைஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சேமா இருக்க நம்பர் பாருங்க. இங்க 2 நம்பர் சேமா இருக்கு. 2 5, இங்கே 2 5ங்கிற நம்பர் சேமா இருக்கு. 2 நம்பர் சேமா இருக்கும்போது மீதி இருக்க நம்பர் தான் ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது 3க்கு 4 தான் ஆப்போசிட், 4க்கு 3 தான் ஆப்போசிட். இது 2 நம்பர் சேமா இருந்தா கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஒரு நம்பர் சேமா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத அடுத்த வீடியோல வேற ஒரு கணக்கு மூலமா பார்க்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 3க்கு ஆப்போசிட்ல உள்ள நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. வாங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லிடுங்க கமெண்ட்ல. இந்த மாதிரி டைஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சேமா இருக்க நம்பர் பாருங்க. இங்க 2 நம்பர் சேமா இருக்கு. 2 5, இங்கே 2 5ங்கிற நம்பர் சேமா இருக்கு. 2 நம்பர் சேமா இருக்கும்போது மீதி இருக்க நம்பர் தான் ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது 3க்கு 4 தான் ஆப்போசிட், 4க்கு 3 தான் ஆப்போசிட். இது 2 நம்பர் சேமா இருந்தா கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஒரு நம்பர் சேமா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத அடுத்த வீடியோல வேற ஒரு கணக்கு மூலமா பார்க்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்.